ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. இது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடிசா நறுக்கினது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஒரு சட்னி கூட நம்ம பார்ப்போம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, நல்லா ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பருப்புலாம் லேசாக செவந்து வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம சட்னியில் வேக வைக்கும் போது சேர்த்த தண்ணியே போதும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு தேவையான சூப்பரான சட்னி ரெடி. நம்ம ஊற வச்ச மாவை இன்னொரு தடவை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சுட்டடிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கையில் எடுத்து எண்ணெயில் உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் உள்ளே சேர்த்த உடனே மாவு மேலே எலும்பி வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த இஞ்சி சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.